தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த எடிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப் கேப்கட். ஸோ கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, கேப்கட் ஆப் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம எடிட் பண்ணக்கூடிய அந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் பட்டனை வந்து டச் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேப்கட் ஆப்பில் இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணக்குள்ள VPN கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சரி கேப்கட் ஆப்பாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ மறக்காமல் VPN ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டில் டோட்டலாக 29 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அது வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, டோட்டலாக 29 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை 1 by 1 உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிளிப்பிங்ஸில். ஸோ நானும் வந்து எனக்கு தேவையான ஃபோட்டோஸை 1 by 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் எல்லாம் லைனாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ வந்து ப்ளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் எந்த ஃபோட்டோவும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக வேறு ஒன்று ஆட் பண்ணணும், இல்லை ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு பதிலாக நீங்கள் கேலரி போய்ட்டு வேறு ஃபோட்டோவை திரும்ப செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கிராப் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோட்டோ ஒழுங்காக ஃப்ரேம்குள்ளே இல்லை அப்படின்னா அதை மூவ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கிராப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் ஃபுல்லாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கிளிப்பிங்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் வீடியோ பக்கத்துலேயே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 இமேஜஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணி எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2022 அப்படின்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் பிரியங்கா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்டிங்கை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குட்டி டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், குட் பாய் அப்படின்னு சொல்லி அதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை கீழே அந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1080p கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி 100% லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டெக்ஸ்சர் ரீல்ஸ் வீடியோவை கிரியேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.